இயேசுவுக்குள்ளே பிரியமான இறைப்பிள்ளைகளே, அருளின் காலம், மனமாற்றத்தின் காலம், ஆண்டவரின் இரக்கத்தை அளவின்றி சுவைக்கின்ற இந்த தபசு காலத்திலே பல்வேறு விதமான முயற்சிகளையும் காரியங்களையும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பின் இறைப்பிள்ளைகளே, இந்த தபசு காலம் ஆண்டவரினாலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தின் காலம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையிலே தபசு என்று சொன்னாலே அங்கே நமது மனக்கண் முன் வருவது சிலுவை. சிலுவை இல்லாமல் வெற்றி இல்லை, பெரிய வள்ளி இல்லாமல் ஈஸ்டர் இல்லை, துன்பங்கள் இல்லாமல் நமக்கு நிலை வாழ்வு இல்லை. அந்த வகையில் சிலுவை என்பது எப்பொழுதுமே நமக்கு துன்பத்தின் சின்னமாக அல்லது பாடுகளின் ஒரு அடையாளமாக தென்பட்டாலும் அது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்பிக்கையின் ஒரு அடையாளமாகவே காணப்படுகிறது. உதாரணமாக, கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளின் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே அது நிரந்தரமில்லை. எமது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும் அப்படி என்கின்ற ஆண்டவரின் வார்த்தைகளிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டால் இந்த சிலுவை என்பது வெறுமனே ஒரு துன்பத்தின் சின்னமாகவோ அடையாளமாகவோ நமக்கு தெரியாது. இருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அதிலும் விசேடமாக தபசின் நாட்களிலே சிலுவை என்கின்ற சின்னத்தை, அதாவது எங்கள் சிலுவையை நாங்கள் நிச்சயமாக சுமந்தே ஆக வேண்டும். சிலுவைகள் பலவிதமாக நமக்கு தரப்படுகின்றன. அன்பின் பிள்ளைகளே, நான் சுமக்கின்ற சிலுவை இன்னும் ஒருவருக்கு பாரமாக தெரியலாம், அல்லது இன்னும் ஒருவர் சுமக்கின்ற சிலுவை எனக்கு கடும் பாரமாக தெரியலாம். ஆண்டவர் நாங்கள் சுமக்கக்கூடிய சிலுவைகளையே நமக்கு அனுமதிக்கிறார் என்பதுதான் நமது கிறிஸ்தவ நம்பிக்கை. அந்த வகையில் ஒரு பொழுதுமே என்னால் சுமக்க முடியாத பாரமிக்க சிலுவையை ஆண்டவர் ஒருபோதுமே அனுமதிப்பதில்லை. பிரியமுள்ள சகோதரங்களே, பாருங்கள், ஒரு சில காரியங்கள் துன்பத்தின் விளைவினூடாக நமக்கு கிடைப்பது மாபெரும் சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். எனவேதான் நாங்கள் துன்பத்தை கண்டு துவண்டு விடக்கூடாது, மனம் ஒடிந்து போகக்கூடாது, மனம் சிதறிவிடக்கூடாது என்கின்ற கருத்திலே நாங்கள் மிகவும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அன்பின் பிள்ளைகளே, ஒரு கர்ப்பிணி தாயை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த குழந்தையை அவள் பிரசவிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவளது உடலிலே ஏற்படுகின்ற வலி எத்தனை சிலுவை பாரங்களுக்கு சமமானது. மிகவும் வேதனை, துன்பம். ஆனால் அந்த குழந்தை பிறந்து அதன் அழுகுரலை கேட்கின்ற பொழுது அந்த தாயின் மனதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சி பிரலாபத்துக்கு அளவே இல்லாமல் போகிறது. எனவே நிச்சயமாக அந்த மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு தாய் அந்த துன்பத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், அந்த சிலுவையை சுமந்துதான் ஆக வேண்டும். அதே போல பள்ளி பருவத்திலே இருக்கின்ற பிள்ளைகள் நல்ல பெறுபவர்களை பெற்று வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் படிக்கின்ற காலத்திலே அவர்கள் சிலுவைகள் என்று எண்ணுகின்ற அந்த படிப்பின் நாட்களை, பாடசாலை நாட்களை அவர்கள் நிச்சயமாக கடந்தே ஆக வேண்டும். ஆகவே துன்பத்தின் வழியாகத்தான் மகிழ்ச்சி கிட்டும், சிலுவையின் வழியாகத்தான் மீட்பு வரும் என்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் ஒருபோதுமே தளர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் இயேசு எந்த அளவுக்கு தனது சிலுவையை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாரோ, தனது சிலுவையை அவர் முத்தமிட்டு தழுவிக்கொண்டாரோ, அதே போல நாங்களும் எங்கள் சிலுவைகளை, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சிலுவைகளையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் சீடர்கள் என்ற பெயரிலே என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள்
உங்கள் சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்கின்ற ஆண்டவரின் வார்த்தைகள் எங்களது உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதுமே எதிரொலித்துக் கொண்டிருக்க வேண்டும். அன்பின் பிள்ளைகளே, நாங்கள் சிலுவைகள் என்று கருதுகிற காரியங்களை யோசித்து பாருங்கள். சில நேரங்களிலே குடும்பங்களிலே இருக்கின்ற எமது உறவுகள் நமக்கு சிலுவைகளாக தென்படலாம். நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம், நாங்கள் திருமணம் செய்து கொண்ட கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கலாம், அல்லது எங்கள் கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம், அல்லது நாங்கள் தொழில் செய்கின்ற இடத்து சக ஊழியர்களாக இருக்கலாம், எங்களது மேலதிகாரியாக இருக்கலாம், அல்லது நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சில பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய சிலுவையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த சிலுவைகளை நாங்கள் சுமந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் சிலுவையினூடாகத்தான் எங்கள் மீட்பு வாழ்வின் வெளிச்சம் பிறக்கும். சிலுவை எங்களுக்கு அவமானத்தின் சின்னம் அல்ல, மாறாக நம்பிக்கையின் சின்னம். அதனால்தான் கிறிஸ்தவர்களாகிய விசேடமாக கத்தோலிக்கர்களாகிய நமது கழுத்திலே எப்பொழுதும் சிலுவை ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும் காரணம் என்ன? அது எங்களுக்கு நம்பிக்கையை ஒவ்வொரு தடவையும் ஊட்டிக்கொண்டே இருக்கின்றது. சிலுவை நமக்கு வெற்றி தரும், சிலுவை நமக்கு வாழ்வு தரும். ஆகவே வாழ்வின் துன்பங்களை கண்டு துவண்டு விடாதே மகனே மகளே என்று எங்களது கழுத்தில் தொங்குகின்ற சிலுவையோ, அல்லது நாங்கள் சிலுவை அடையாளம் போட்டு ஒரு நாளை ஆரம்பிக்கின்ற அந்த காரியமோ, அல்லது நாங்கள் ஒரு ஆலயத்துக்குள் செல்லுகின்ற பொழுது ஆண்டவரின் பாடுபட்ட சிலுவையை பார்க்கின்ற பொழுது ஏற்படுகின்ற உணர்வோ மீண்டும் மீண்டும் எங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. எனது மகளே, எனது மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, அசையாதே, நான் எப்பொழுதுமே உன்னை காக்கின்ற கண்மலையைப் போல சிலுவை வடிவிலே உன்னோடு இருக்கிறேன் என்கின்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நம்பி, அன்பின் நிறை பிள்ளைகளே, இந்த தபசு காலத்திலே விசேடமாக சிலுவையோடு எம்மை இணைத்துக் கொள்ளுவோம். சிலுவையின் பாதையில் பயணிக்க முயற்சி எடுப்போம். சிலுவையை கண்டு தூர ஓடாமல் அதை முத்தமிட்டு அணைத்து கொண்டு வாழ்வின் பாதையை சிலுவை பாதையாக தொடர ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவருக்காகவும் வேண்டி இந்த தபசு காலம் அருளின் காலமாக அமைய வாழ்த்தி நிற்கின்றேன். ஆண்டவரின் ஆசீர், சிலுவைநாதரின் ஆசீர் உங்கள் எல்லோரோடும் தங்கட்டும். ஆமேன்.